வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு பார்வை திறனற்ற பெரியவர் முதியவர் ஒருவர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பக்கமாக ஒரு இளைஞன் வருகிறான். வந்தவன், ஏய் கிழவா, இந்த பக்கம் யாரையும் சென்றார்களா? உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ பார்த்தாயா என்று கேட்கிறான். இல்லை, யாரையும் பார்க்கவில்லை, எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். இரண்டாவதாக வந்தவர், ஐயா பெரியவரே, இந்த பக்கம் யாரையும் சென்றார்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கிறார். இல்லை, யாரையும் பார்க்கவில்லை, அதே பதிலை சொல்கிறார். மூன்றாவதாக வந்தவர், ஐயா பெரியவரே வணக்கம், இந்த பக்கம் யாரேனும் சென்றார்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று அன்புடன் கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஆமண்ணா, இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு இருவர் இந்த பக்கமாக சென்றார்கள். முதலாவதாக வந்தவன் இளைஞன், இரண்டாவதாக வந்தவர் ஒரு அமைச்சர், மூன்றாவதாக மன்னராகிய நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். மன்னருக்கு ஒரு ஆச்சரியம், உங்களுக்குத்தான் பார்வை திறன் கிடையாது, எப்படி நான் மன்னன் என்பதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அந்த பெரியவர் சொல்கிறார், மன்னா, இது ஒன்றும் அவ்வளவு ஒரு பெரிய விடயம் கிடையாது. ஒருவர் பேசுவதை வைத்தே அவர்களுடைய தகுதி என்ன, தரம் என்ன என்பதை பற்றி நாம் கண்டுபிடித்து விடலாம். முதலாவதாக வந்தவன் ஒரு இளைஞன், அவனிடத்தில் திமிரு இருந்தது. இரண்டாவதாக வந்தவர் ஒரு அமைச்சர், அவரிடத்தில் அந்த அதிகார துணி இருந்தது. மூன்றாவதாக வந்த மன்னராகிய உங்களிடத்தில் அன்பும் பணிவும் இருக்கிறது என்று சொன்னார். நண்பர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அதாவது நாம் எப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவிக்கு சென்றாலும் கூட நாம் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள், காமராஜர் ஐயா அவர்கள். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட உயரிய பதவிக்கு சென்றாலும் கூட அன்பையும் பணிவையும் விட்டுவிடக்கூடாது. அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பும் பணிவும் மிக மிக முக்கியம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.